இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இன்று அவர்கள் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன். அன்று ஆண்டவர் யோசுவாவை தன்னுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பி அவருக்கு துணையாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தது போல இன்று உங்களையும் பார்த்து சொல்லுகிறார். யோசுவா பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர். மோசே போன்ற மகா தலைவருக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த வேண்டிய நிலை. ஆனால் அவருக்குள் இருந்த மனித இயல்பாகிய பயமும் சந்தேகமும் இருந்தது. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவருக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தது. இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும், எங்களுடைய வாழ்க்கையிலும், நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலும், குடும்பத்திலும் ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போகிறார். சந்தோஷங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உதிக்க செய்ய போகிறார். உங்களை குறைவாக மதிப்பிட்டவர்கள் முன் உங்களை தலை நிமிரச் செய்ய போகிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோமா? தகப்பனே, இதுவரையிலும் எங்களுடைய வாழ்க்கை எப்படி வேண்டாலும் இருந்திருக்கலாம். இன்று நீங்க கொடுத்த இந்த வார்த்தை ஒரு புத்துணர்ச்சியையும் மன ஆறுதலையும் தைரியத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை, தொழிலை உமக்கு கையளிக்கிறோம். உம்முடையவையாக அவைகளை மாற்ற பண்ணும். ஆமேன். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக கொண்டு அந்த நம்பிக்கையுடன் நாமும் முன்னேறினால் நிச்சயமாக வாழ்க்கை அர்த்தமுள்ளதும் வெற்றிகரமானதுமாக மாறும். ஆமேன்.